நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் வியாபாரிகள் சங்கம் நடத்திய 75வது ஆண்டு குடியரசு பவள விழா. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வியாபாரிகள் சங்கம் தங்கள் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுடன் அப்பகுதி பொதுமக்களுடனும் இந்த 75ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாட வேண்டும் என அரை நாள் அனைத்து கடைகளும் விடுமுறை விடப்பட்டு அவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளையும் ஏற்பாடு செய்திருந்தனர். பந்தலூர் பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கயிறு இழுக்கும் போட்டியில் அப்பகுதி வியாபாரிகளும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 10,000 வழங்கப்பட்டது. இரண்டாம் பரிசாக ரூபாய் 5,000-ம், மூன்றாம் பரிசாக ரூபாய் 3,000-ம் பரிசு கோப்பைகளும் வியாபாரிகள் சங்கம் சார்பாக பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பந்தலூர் வியாபாரிகள் சங்க தலைவர் அஷ்ரப், செயலாளர் ஆண்டனி, வியாபாரிகள் சங்க பொருளாளர் காளிமுத்து, துணை செயலாளர் விஜயகுமார், துணைத் தலைவர் செல்வகுமார், தமிழ்நாடு வணிகர் சங்க மாநில இணை செயலாளர் ரிசாக், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சம்பத் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். எரிமலைகளாக வெடித்து சிதறுகின்ற அணியினர்கள் பலாபலம் பார்த்து மோதுகிறார்கள், வெறித்தும் பலம் பார்க்கிறார்கள். உட்கார்ந்திருக்கிறவர்கள் எல்லாரும் நல்லா கைதட்டுங்க, எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் பண்ணுங்க பிளீஸ். ஆமசோன் காடுகளில் இறையடிய சொன்ன கருப்பணி கூட்டங்களிடம் വിജയത്തിന് വേണ്ടി നഖവും പല്ലും ഉപയോഗിച്ച് ബലാബലം പരിശോധിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. ചന്തുവിന്റെ യുദ്ധതന്ത്രങ്ങളും ചാണക്യന്റെ ബുദ്ധി കൂർമ്മതയുമുള്ള താരങ്ങൾ ആര് വിജയിക്കും ആര് തോൽക്കുമെന്ന് ആർക്കും പ്രവചിക്കാൻ കഴിയില്ല. സുനാമി MR ജ്വല്ലറി மற்றும் ഫ്രണ്ട്സ് சூப்பர் நல்லா ஆடுங்க. ആര് വിജയിക്കും ആര് പരാജയപ്പെടുമെന്ന് തീർത്തപടത്തിൽ ശക്തിയുടെ നാമ്പുകൾ തീർത്തുകൊണ്ട് പരാബലം പരിശോധിക്കുന്ന ഒറ്റയാൻ ശക്തിയോട് കൂടിയ ഭീമന്റെ ഗത പോലെയും ശ്രീരാമന്റെ വില്ല് പോലെയും പാഞ്ഞെടുക്കുന്ന താരങ്ങൾ ഇതാ മത്സരിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. ആര് വിജയിക്കും ആര് പരാജയപ്പെടുമെന്ന് ആർക്കും പ്രവചിക്കാൻ കഴിയുന്നില്ല. எங்களின் விழாவிற்கு அழைப்பதில் ஏற்று வருகை தந்துள்ள கூடங்கள் நல்லா கைத்தட்டுங்க. இரண்டாவது இடத்தை பிடித்த நபர்களுக்கு எங்களின் நண்புமிக்க ஆண்டனி சார் அவர்கள்